Hi Rogle, very good evening. First of all, happy Raksha Bandhan. எல்லா அண்ணன் தம்பிங்களுக்கும் happy Raksha Bandhan. Stay blessed. Shine as sun and moon always. இனிதான் ராக்கி போய் கட்ட போகணும் ரோக்லே. ஆகஸ்ட் 9th நடந்த கொல்கத்தாவில் நடந்த ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸு 9th நடந்திருக்கு. எனக்கு ஆகஸ்ட் 15th அந்த மாதிரி தான் தெரியும். நிறையா ஒன்றும் நானும் சோஷியல் மீடியாவில் வந்து செக் பண்ணல, அதனால தெரியல. அப்புறம் ஆகஸ்ட் 15th தெரிஞ்சிச்சோ இல்லையோ, அதிலேருந்து நான் நம்ம வீட்டில் நம்ம அக்கா தங்கச்சிக்கு நடந்தால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் நானும் இருக்கேன். நம்ம நாட்டில் இருக்க எல்லா லேடிஸும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. கொல்கத்தாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது அவங்களுக்கு வந்து கோபம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பெண்ணாக இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் எல்லா விமனுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி இந்த மாதிரியும் கொலை பண்ணுவாங்களா, நம்ம சேஃபாக இருக்கோமா, இந்த மாதிரி ரேப்பு நம்ம கேள்வியே பட்டது இல்லையே, அவ்வளோ வன்மமா, இப்படி ஒரு மிருகம் கூட பசி எடுத்துச்சுன்னா அதுக்கு தேவையான ஒருத்தர் வலிக்கு ஜூலே விழுந்திருக்க வீடியோலாம் பார்த்துருக்கோம். துரத்தி போய் கழுத்தியோ ஏதாச்சும் ஒரு இடத்த வந்து அதை ஏதாச்சும் பண்ண வராங்க அப்படின்னு பயத்தில் வந்து தான் கவ்விட்டு அப்படி ஏதாச்சும் பசியில் வேட்டையாடிச்சுன்னா கூட அதுக்கு தேவையான கிராம்ஸ் சதையை தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடும் மொழிய இப்படி வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ரணகலம் பண்ணி சாகடிக்காதில்ல. மிருகமாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த நாய் படிச்சிருப்பான் தானே, ஒரு 5th 10th ஆச்சு படிச்சிருப்பான்ல. அப்போ என்னத்தை படித்தான், என்ன காட்டானா, இவன் ஆதிவாசியா, 4 கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்லாம் நியூஸ் சேனலில் சொல்லிட்டு இருக்காங்க. 4 இல்லை 40 கல்யாணம் பண்ணி அது ஃபெயிலியர் ஆனால் கூட அடுத்த வீட்டு பொம்பளைய இல்லைனா உன் வீட்டு பொம்பளைய நீ அடித்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அவன் மேலே இருக்காமா. அவங்களெல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு சொந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, வேற ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள அடித்து சித்திரவதை பண்ணுறதுக்கு இவனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அந்த கொல்கத்தா டாக்டர் வந்து 36 hours டியூட்டி முடித்து 2-3 hours தான் அவங்களுக்கு வந்து பிரேக்கே கிடைக்குமாம்மா. அதில் போய் செமினார் ஹாலில் வேற எங்கேயோ ஏதோ ஒரு ரூமில் தூங்குவாங்களாமா. அன்னைக்கின்னு பார்த்து செமினார் ஹாலில் போய் தூங்கியிருக்காங்க. அவங்க வந்து காட்டில் நடு ரோட்டில் போய் தூங்கலை, செமினார் ஹால், அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எல்லோரும் நடமாடிட்டே இருப்பாங்களே. அதுவும் இல்லாமல் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் வந்து ஒரு 5-6 ரூம்ஸ் தள்ளி போலீஸ் பேரக் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. சாரி, பேரலில் பேரக். போலீஸ் ஸ்டேஷனும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. போலீஸ் பேட்ரோலிங்கும் போவாங்களாமா. இவன் வந்து போலீஸ்க்கு எடுபடி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். நிறைய பேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கெல்லாம் கமிஷன்லாம் வாங்கிட்டு இருந்திருக்கான். அப்போது ஒரு போலீஸு இத்தனை கிரிமினல்ஸை கண்டுபிடிக்கிறவங்க கூடவே ஒரு கிரிமினலை எதுக்கு வச்சுட்டு இருந்தாங்க? அவனே 4 கல்யாணம் பண்ணி அவன் மேலே டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குதுன்னு தெரியுதுல. அப்போ போலீஸில் எடுபடி வேலைக்கு கூட இந்த மாதிரி ஒரு மிருகத்தை எதுக்கு வச்சாங்க? 4 பொம்பளைங்களை அடித்து வீட்டில் சித்திரவதை பண்ணியிருக்கான்ல, அப்போ எதுக்கு கூட போலீஸ் வந்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு? அது என்னோட முதல் கேள்வி. அப்புறம் இந்த லேடி டாக்டர் வந்து அரைகுறையாக ட்ரெஸ் போட்டுட்டோ இல்லை அன்டைமில் போய் பாய் ஃப்ரெண்டு கூட சுற்றிட்டோ இல்லை, அவங்க டியூட்டி முடிச்சுட்டு போய் ஒரு 2 மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்கள நான் நிறையா வீடியோஸ் பார்த்தேன், அந்த கூட வேலை செஞ்ச டாக்டர்ஸோட வீடியோ பார்த்தேன். அதை வச்சு தான் நான் இந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அவர்களே. அப்புறம் ஒரு தமிழ் டாக்டர்து வீடியோ போட்டிருந்தாங்க. அவர் வந்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில், அந்த காலேஜோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த மாதிரிலாம் பேசினாங்க, இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரும் எதுவும் ப்ரூஃப் இல்லாமல் பேசியிருக்க மாட்டார். ஒரு சைடு 150 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மில்லினே வச்சுக்கோமே, லிக்விடை வந்து நம்ம மில்லியில் தான் பார்ப்போம். 150 மில்லி அப்படின்னாலுமே ஒரு மிருகத்துக்கே 50 100 அப்படி தான் வருமாம்மா. நம்ம ஒன்றும் மிருகம் கிடையாது. எந்த ஹியூமன் பீயிங்காக இருந்தாலுமே ஒரு 10 mlக்கு மேலெலாம் செமன் வரத்துக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸோட வீடியோஸெல்லாம் நான் பார்த்தேன். சரி, இப்போ 150 கிராமோ மில்லியோ எது சொன்னீங்கனாலும் ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் 10 பேர் அப்படி தான் குறிக்குது. அப்போது ஒரே ஒரு கல்ப்ரேட்டு, ஒரே ஒரு அக்யூஸ் தான் இப்போ பிடிச்சிருக்காங்க. ப்ளூடூத்தை வச்சு பிடிச்சிருக்காங்க.
சரி ப்ளூடூத்தை வச்சு பிடிச்சிருக்காங்கல்ல, ப்ளூடூத்து அவன் ஷூவில் ரத்தக்கரை இருந்துச்சு, அதை வச்சு தான் பிடிச்சிருக்காங்க. அவனும் தெனாவெட்டா என்னைய தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவனே தூக்கில் போடுங்கன்னு சொல்லும்போது ஏன் தூக்கில் போட மாட்டேங்கிறாங்க? அவன் ஒன் ஆஃப் தி மெம்பராக இருந்திருப்பான் தானே, அதில் ஒன் ஆஃப் தி அந்த கேங்கில் வந்து ஒருத்தனாக கண்டிப்பாக இருந்திருப்பான்ல, அப்போ ஏன் அவனை தூக்கில் போட மாட்டேங்கிறாங்க? ஓ நம்ம நாட்டு சட்டம் வந்து குற்றவாளி வந்து கரெக்டான குற்றவாளி தான் தண்டிக்கப்படணும், இவன் வந்து வேற யாருக்காச்சும் வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லி வந்துட்டானோ அப்படின்னு நம்ம ஜுடிஷியரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதோ என்னமோ தெரியல. சரி அதுவும் பார்க்கலாம். ஆனால் எத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க? அந்த பொண்ணுக்கு கண்ணை குத்தி, லிப்ஸை கிழிச்சு, கழுத்தை உடச்சி, கழுத்தில் இருக்க போன் உடஞ்சிருச்சு, ஹிப் போன் உடஞ்சிருச்சு, பிரெஸ்ட்டில் வந்து ஸ்கின் லேயர்ஸ் இருக்குல்ல, அதில் அந்த கொழுப்பு லேயரே வெளியே வர அளவுக்கு பல்லில் கடிச்சிருக்கான். அப்புறம் இடுப்பில் வந்து 100 கிராம் சதை காணோம் அப்படின்ட்டு ஒரு தமிழ் டாக்டர் சொல்லிகிட்டு இருந்தார் இன்டர்வியூவில். இவ்வளோ கொடுமையாக தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு இடத்த விடாமல் அவ்வளோ ஏதோ ராடு மாதிரி வச்சு அடிச்சிருக்காங்க வேறு. ரேப் வந்து சாகிறதுக்கு முன்னாடியும் ரேப் நடந்திருக்கு, செத்ததுக்கு அப்புறமும் ரேப் பண்ணியிருக்காங்களாமா. அப்போது இத்தனை வந்து எவிடன்ஸ் இருந்து அந்த ஸ்ரீமதி கேஸ் மாதிரி தான் இந்த ஹாஸ்பிட்டல்லையும் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறங்கிற பேரில் போய் ஒரு கேங் போய் எவிடன்ஸை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குதான். எப்படி வந்து போலீஸு இதுக்கெல்லாம் ரெடியாக இல்லாமல் இருக்கிறாங்க? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்குன்னா அந்த இடத்துக்கு எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் உள்ளே வர விடாமல் அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணணும்ல, அந்த எவிடன்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்லி பண்ணணும்ல, ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. அப்புறம் அவங்க அப்பாவோட இன்டர்வியூ பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, அவசரமாக என் பொண்ணோடது பாடி வந்து எரிக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபியூனரல் கிரவுண்டில் வந்து இன்னும் 3 டெட் பாடி இருந்துச்சாமா, ஆனாலும் இவங்க பொண்ணோட தான் முதல்ல பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அவசரம் என்னது? எத்தனையோ டெட் பாடி வந்து அனாமத்தாக மார்ச்சரியில் கிடக்கும் தானே. அப்போ இந்த பொண்ணுதும் கேஸ் ஓரளவுக்கு சால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாதா? அவங்க ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்களே, நாங்கள் போய் எங்கள் குழந்தையோட பாடி வந்து எரிச்சிட்றோம், ஃபியூனரல் பண்ணுறோன்னு அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இவங்க ஆர்டரே போட்டிருக்கலாமே. ஏன் அப்படி நம்ம லா அண்ட் ஆர்டரில் ஏன் இவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருக்குது? சப்போஸ் ஒருத்தன் வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டா கூட எத்தனை பேர்த்துக்கு தூக்கு தண்டனை கிடச்சிருக்கு? நிர்பயா கேஸில் 10 வருஷம் கழித்து தூக்கு தண்டனை கிடச்சிச்சு. 2012 நடந்தது, 2012 நடந்த பிரச்சனைக்கு 2022 தான் எனக்கு தெரிஞ்சு இதே கிடச்சிச்சு, ஜட்ஜ்மெண்ட்டே வந்துச்சு. அப்போ இது நிர்பயா 2வா? அப்போ அந்த கேஸ் அவ்வளோ கொடுமையாக இருக்குன்னா அதுக்கப்புறம் யாரும் பண்ணக்கூடாதுன்ட்டு வேறு சிவியரான எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லை, தூக்கு தண்டனை தானே, அதுவும் 10 வருஷம் கழிச்சு தானே அப்படின்னு அசால்ட்டாக பண்ணியிருக்கானுங்களா? நம்ம லா அண்ட் ஆர்டர் மேலே வந்து யாருக்கும் பயமே இல்லையா? இந்த மாதிரி ஒரு சைக்கோபேத்தாக இருக்கிற ஜென்ஸுக்கு வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லையா? அவன் எவ்வளோ பெரிய சைக்கோவாகவே இருந்துட்டு போகிறான். ஆனாலும் போலீஸு நம்ம மாட்டினோன்னா இந்த மாதிரி ஆயிரும், இவ்வளோ பெரிய இடத்துல வச்சு பண்ணுறோம், அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் பண்ணாங்க, தனியாக இருக்கும்போது பண்ணாங்கன்னா கூட 1% ஏற்றுக்கலாம், சரி தனியாக இருந்தாங்கன்ட்டு. இது இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலு, செமினார் ஹாலு, அவங்க கூடயும் கொஞ்சம் பிள்ளைங்க வந்து சாப்பிட்ற வரைக்கும் இருந்திருக்காங்களாம்மா, 11 மணி வரைக்கும். அப்போ என்ன தான் அங்கே நடந்திருக்கு? அந்த கூட எப்போவுமே கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸ் கண்டிப்பாக இருந்திருப்பாங்களா? அவங்க எப்படி யாருமே இல்லாமல் போயிட்டாங்க? அந்த பொண்ணு சத்தம் போட்டது வந்து நிசப்தமாக இருக்கும், ஹாஸ்பிட்டல்னாலே நிசப்தமாக இருக்கும். எப்படி வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அடிபட்டிருக்கு, இத்தனை கிழிச்சிருக்கானுங்க, எலும்பை உடச்சிருக்கானுங்க, எவ்வளோ வலி இருக்கும், ஒரு ஃப்ராக்சர் ஆனால் கூட நரக வலியாக இருக்கும். எப்படி அந்த பொண்ணு கத்தாமல் இருந்துச்சு? கத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க? நிர்பயா கேஸ் மாதிரி இதுவும் 10 வருஷம் இழுத்துருவானுங்களா? ஹோல் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கொல்கத்தா மட்டும் இல்லை, ஹோல் இந்தியாவில் இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் டாக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அந்த டாக்டருக்கே சேஃப்டி இல்லைங்கும் போது பேஷண்ட்டுக்கு சேஃப்டி இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டை பார்க்குறதுக்குன்ட்டு ஒருத்தர் கூடவே இருப்பாங்களா, அட்டெண்டர், அவங்களுக்கு சேஃப்டி இருக்கா? அவங்க நாளைக்கு இந்த மாதிரி நடந்து போனாங்கன்னா அவங்கள யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? ஆக மொத்தத்தில் இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம 78th இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடினாலும் காந்திஜி வந்து நகையை போட்டுட்டு என்றைக்கு ஒரு பொண்ணு வந்து ரோட்டில் போயிட்டு வீட்டுக்கு அந்த நகையோடு திரும்பி வராங்களோ சேஃபாக, அதுதான் சுதந்திரம்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ காந்திஜி இருந்தாருன்னா நான் கேட்டிருப்பேன், ட்ரெஸ்ஸை போட்டுட்டு
ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு சாரியோ சுடிதாரோ அதை போட்டுட்டு வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் 12 மணிக்கு வீட்டுக்கு சேஃப்டியாக வந்துட்டாலே போதும் காந்திஜி, அதுதான் பெரிய சுதந்திரம், அப்படி தான் சொல்லணும் போல் இருக்கு. அந்த மாதிரி போயிட்டுருக்குது நாட்டோட நிலமை. வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்யூஸு, செக்ஷுவல் அசால்ட்டு, ரேப்பு எல்லாமே வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அண்ணன் தம்பியை கூட நம்ப முடியாத அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்குது. அப்பாவை கூட நம்ப முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்குது. குடினால அப்பா வந்து மகளை இந்த மாதிரி பண்ணிட்டான், 10 வருஷமாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அவங்கவுங்களுக்கு வரும்போது தானே தெரியும், அவங்கவுங்களுக்கு வந்தால் தானே வலி. என்னத்தை சொல்ல உறவுகளே, இப்படி ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டு 2 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் நம்மளோட கடமை இதோட முடிஞ்சிருது, நம்மளோட ஆதங்கம் முடிஞ்சிருது. ஆனால் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும், இதுலேருந்து வெளியே வர முடியுமா? நிர்பயாவோட அம்மாவோட இன்டர்வியூஸ் போய் பாருங்கள், நான் நிறையா பார்த்துருக்கேன். அவங்க அப்படியே நடப்போன மாதிரி இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு நான் கடைசியாக ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க முடியல. அவங்களுக்கு வந்து லிவர் தான் மெயினாக, ராடு உள்ளே சொருகினால லிவர் தான் டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதை வச்சு தான் அவங்க இறந்தாங்க. கடைசியாக டம்ளரில் தண்ணி கூட கொடுக்க முடியல, அப்படி போயிட்டாலே என் பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்னமும் சொல்லிட்டு அப்செட் ஆகிட்டு இருப்பாங்க. அழுகிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அழுதழுது முடிஞ்சு போச்சு போல் கண்ணில் கண்ணீரே. அவங்க இதில் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. நிர்பயா 2ன்னு சொல்கிறாங்களே, அப்போ நிர்பயா கேஸ் வந்து 2012 நடந்தது. இன்னும் நம்ம நிர்பயா கேஸை தாண்டி வரவே இல்லையா? நியாயம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம வளரவே இல்லையா? அப்படின்னா அவங்களும் இதே தான் கொஷின் வச்சுட்டு இருந்தாங்க நிர்பயாவோட அம்மா. தேங்க்யூ பாரதி செலியன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ப்ரெஷர் பண்ணதுக்கு, புஷ் பண்ணதுக்கு வேண்டி நான் வீடியோ போடல சிஸ்டர். எனக்கே எப்போ ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நான் இது ஏதோ ரேப் கேஸு 11 என்னடா நம்ம வீடியோ போட்டு ரேபிஸ்ட் என்ன ரேப் பண்ணாமையாக இருக்க போகிறான் அப்படின்னு, இது வந்து லேடிஸை துப்பட்டா போடு, லேடிஸு நீ ஸ்லீவ்லெஸ் போடாத, நீ வந்து அன்டைமில் வெளியே போகாத அப்படின்னு சொல்கிறதோட ஆம்பளை பையனை மண்டையில் தட்டி 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 வளர்க்கணும். ஒரு பொண்ணு இருக்கிறா, ஸ்கூலில் இருக்கிறா, காலேஜில் இருக்கா, வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறா அப்படின்னா அவளும் சக மனுஷி, உன்னை மாதிரி ஒரு மனுஷி, உன்னை மாதிரி ரத்தம் சதை இருக்கிற ஒரு மனுஷி. நீ வந்து அவளை வேட்டையாட முடியாது. வேட்டையாடினா நீ வந்து அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் நீ வந்து இருக்க மாட்ட உயிரோட அப்படின்னு அடுத்த நாளே பனிஷ்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணி, இல்லைன்னா பப்ளிக் முன்னாடியே பனிஷ்மெண்ட் கொடுங்க. இப்போ என்ன, இப்போ சவுதி மாதிரி நம்ம நாடு ஆச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. சவுதியில் எல்லாத்தையும் கூட்டி வச்சு தானே இது பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி தானே கழுத்தாக இருக்கிறாங்க. அந்த மாதிரியே சிவியராக பனிஷ்மெண்ட் இருக்கட்டும். அப்போ தானே நான் இங்கே வந்து ஒரு பொண்ணையோ ஒரு குழந்தையோ ஒரு பாட்டியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்களே. பாட்டியை கூட ரேப் பண்ணிட்டாங்கன்ட்டு ஒரு பாட்டி கதறிட்டு இருந்துச்சு. ஒரு வீடியோ பார்த்தேன் நான் சமீபத்தில் தான். ஆக மொத்தத்தில் சாமிகிட்ட நான் என்ன வேண்டுறேன்னா, 2 பூலோகம் கொடுத்துரு இனிமேல், சரியா? எப்படி இருந்தாலும் ஏர்த் வந்து அழிஞ்சிரும், அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பூலோகம் கொடுத்துரு ஆண்டவா, ஒன்று ஆம்பளைங்களுக்கு, ஒன்று பொம்பளைங்களுக்கு. இந்த நடுவில் குழந்தையே பெற்றுக்க வேண்டாம், குழந்தையே தேவையில்லை, உணர்ச்சியே கொடுக்காத, அந்த மாதிரி ஃபீலிங்ஸே கொடுக்காத அப்படின்ட்டு ஆண்டவனை தான் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆண்டவன் இருக்கானா இல்லையா? ஒரு கண்ணில் ஒரு தூசி விழுந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு அவ்வளோ துடிப்போம். ஒரு கத்தி சின்னதாக ஆப்பிள் கட் பண்ணும்போது கத்தி பட்டுருச்சுன்னா அவ்வளோ துடிப்போம். அந்த பொண்ணுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் இத்தனை அடி வாங்கி அவங்கள ரேப் பண்ணி, ஒருத்தரா மல்டிபிள் பர்சனான்னு தெரியல, எத்தனை பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. ஒரு வாரம் எல்லோரும் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த கேஸு ஹாட் நியூஸ் வர வரைக்கும் நம்மளும் சைலண்ட்டாக ஆயிரும். நானுமே ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களுமே ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி புலம்ப தான் முடியும். கமெண்ட் செக்ஷனில் வந்து 4 பேர் எழுதுவீங்க, இல்லைனா யாருமே எழுத மாட்டீங்க கமெண்ட்டு, அவ்வளோதான். ஆனாலும் பாரதின்ட்டு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து இதை பற்றி பேசுங்கன்னு கமெண்ட் போட்டாங்க. எனக்கும் ஆகஸ்ட் 15லேருந்து தூக்கமே இல்லை. நைட்டெல்லாம் இதே தான் யோசனை. பாவம் எப்படி செத்துருப்பாங்க, எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க. டாக்டர் படிப்புங்கிறது கிட்டத்தட்ட 8-10 வருஷம் படிச்சுட்டு வர்ற படிப்பே. அதில் அவங்க வந்து அந்த பிஜி இதில் ஏதோ செகண்ட் இயர் ஏதோ படிச்சுட்டு இருந்திருக்காங்க போல் இருக்குது. எவ்வளோ படிப்பு படிக்கணும், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. செஸ்ட் இதில் அன்னைக்கு இருந்திருக்காங்க போல் இருக்குது.
என்னென்னமோ மனசில் தோணிகிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நடந்த மாதிரி தான் எனக்கும் தோணுது, நம்ம எல்லா இண்டியன்ஸுக்கும் தோணும் தான். அப்படி வேறு என்னத்த சொல்கிறது? நம்ம இப்படி புலம்புறத வச்சு எந்த நாயும் அடங்க போகிறது இல்லை. இந்த ஃபேக் ஐடியில் வந்து உன் மாங்காய் நல்லாயிருக்கு, தேங்காய் நல்லாயிருக்கு, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வார்த்தையால் ரேப் பண்ணுறவனுங்களையே நம்ம நிறுத்த முடியல, ஃபிசிக்கல் ரேப் பண்ணுறவங்கள நிறுத்தவா முடியும்? அவங்கவுங்க சேஃப்டி அவங்கவுங்க கையில். கராட்டே கற்றுக்கோ, கும்ஃபு கற்றுக்கோ அப்படின்னா 4 பேர் வந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? 4 பேர் வந்து பிடிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும்? கராட்டே தெரிஞ்சு, கும்ஃபு தெரிஞ்சு என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. ஆம்பளை பசங்களுக்கு தான் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும், இப்படி பேட் டச் பண்ணாதன்னு சொல்லி கொடுக்கணும் போல் இருக்கு. பொண்ணுங்களுக்கு பேட் டச், குட் டச் சொல்லி கொடுக்குறதோட சின்ன குழந்தையிலேருந்து இதுதான்ப்பா பேட் டச்சு, இதுதான் குட் டச்சு, அதனால் பேட் டச் பண்ணேன்னா உன் பெல்லை நறுக்கிடுவாங்க, அடுத்த நாள் உன்னை தூக்கில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் போல் இருக்கு. பாய் உறவுகளே.